கடலூர் புதுச்சேரி சென்னை சாலை போக்குவரத்து மீண்டும் துவங்கியுள்ளது. வெள்ளம் வடிந்ததை அடுத்து வாகனங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக கூறுகிறார் நமது செய்தியாளர் சூரியராஜன். அந்த சாலை பகுதியில் வெள்ளம் முழுமையாக வடிந்து விட்டதா? நிலவரம் என்ன? கண்டிப்பாக பெஞ்சன் புயல் காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கடலூரிலிருந்து சென்னை புதுச்சேரி செல்லக்கூடிய சாலை என்பது முற்றிலுமாக பொது போக்குவரத்து என்பது தடை விதிச்சிருந்தாங்க. தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக, அதாவது இந்த கடலூரிலிருந்து பாண்டிச்சேரி செல்லக்கூடிய சாலை வந்து இணைக்கக்கூடிய இந்த மேம்பாலத்தில் வந்து தண்ணீர் என்பது அதிகமாக வரக்கூடிய காரணமாக விபத்து அசம்பாவிதங்கள் எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்காக இந்த கடலூர் பாண்டிச்சேரி இருக்கக்கூடிய இந்த சாலை என்பது முற்றிலுமாக கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களாக வந்து தடை விதிச்சிருந்தாங்க. தென்பெண்ணை ஆற்றில் வந்து தண்ணீர் வந்துடைய வரத்து வந்து குறைந்ததன் காரணமாக கடந்த ஒரு 3 நாட்களுக்கு பிறகு மீண்டும் வந்து கடலூர் புதுச்சேரி இருக்கக்கூடிய அந்த பொது போக்குவரத்து என்பது தற்போது துவங்கி இருக்கின்றது. மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்கள்ட்ட பேசுவோம். சார், இந்த கடலூர் புதுச்சேரி இருக்கக்கூடிய சாலை வந்து எத்தனை நாளாக பொது போக்குவரத்து வந்து முடங்கியது சார்? இன்று வழக்கம் போல துவங்கி இருக்காது, எப்படி சார் பார்க்குறீங்க? 3 நாளாக இந்த ரோட்டில் எந்த இதை வண்டி வாகனம் எதுவும் போகல. இதை 3 வாகனம் வேறு அடிச்சுன்னு வேறு போயிடுது. இந்த இது இப்போ தான் கொஞ்சம் தொடங்கி இது மீதியமாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் மெயின் ஆகிறது. ஆனால் இப்போ வந்து என்னன்னா பஸ்ஸு அதிகமாக அந்த ரோட்டில் பஸ்ஸெலாம் அதிகமாக போகல. இதுவும் பஸ்ஸு போனால் தான் தெரியும் இந்த ரோட்டில் இந்த பசங்க காலேஜ் போகிறதுக்கு இது ஒன்று சின்ன கங்கனாவும் அதே போல் வந்து இங்கே வந்து இது எல்லா ஏரியாவும் பாதிப்பாயிடுச்சு. இன்னும் வந்து எல்லாம் அதிகமாக இதாகனாக்கா இந்த அண்ணனை கேட்டாக்கா தெரியும். இந்த வீட்டை விட்டு நான் 2-3 நாளாக வெளியே வரல. இப்போ இந்த அண்ணன் கேட்டாக்கா இந்த ஏரியாவை பற்றி தெரியும். சார், இப்போ கடலூர் புதுச்சேரி சாலை வந்து கிட்டத்தட்ட 3 நாளாக முடங்கி இருந்தது. என்ன மாதிரி பிரச்சனை சந்திச்சிங்க நீங்கள்? தென்பெண்ணை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட காரணமாக சின்ன காங்கனாவுப்பம், பெரிய காங்கனாவுப்பம், மதிகிருஷ்ணாபுரம், கன்னிகோவில், முள்ளோடை மொத்தம் 5 கிராமம், பாகூர் 5 கிராமமும் துண்டிக்கப்பட்டது. வண்டி வசதி வண்டி குறுக்க ஒரு வண்டியும் போகல. நடந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. தண்ணி 2-3 நாளாக பஸ் போக்குவரத்தும் கிடையாது. அதனால் 5 ஏரியாவும் பாதிக்கு தண்ணி வெள்ளம் பெருக்கு எடுப்பதுனால தவிச்சுங்க அந்த 3 நாள். இன்றைக்கி தான் ஃப்ரீயாக ஆயிடுச்சு, ரோடு ஃப்ரீயாகி. சார், இப்போ கடலூர் புதுச்சேரி சாலை 3 நாளாக துண்டிக்கப்பட்டதுனால நீங்கள் எப்படி பொது வாழ்க்கை பாதிக்கப்பட்டதா? எப்படி நீங்கள் வந்து பயணம் பண்ணீங்க? பயணம் வந்து சுற்று வழியை தான் போகணும். எங்கள் இது பைபாஸ் ரோடு தான் கடலூர் வழி பாண்டிச்சேரி இப்படி சுற்று வழி தான் போயிட்டு வந்தது. ரொம்ப துண்டிக்கப்பட்டது. போக்குவரத்து ரொம்ப கஷ்டப்பட்டது. ஈசிஆர் வந்து நம்ம கன்னிக்கோயில் கிருமாமக்கம்லேருந்து ஈசிஆரில் போய் அந்த பக்கம் தான் கடலூர் போனது. இப்போ சுற்று வழி தான். இப்போ மெயின் ரோடு இப்போ தான் ஃப்ரீயாக இருக்குது. இந்த சுற்று வழியெல்லாம் மெயின் ரோடு வந்து கன்னிக்கோயிலும், மதிகிருஷ்ணாபுரம், சொல்லியாங்குப்பம், மன்னவங்குளம், மூர்த்திக்குப்பம் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இது துண்டிக்கப்பட்டது இப்போ ஃப்ரீயாகி இப்போ இருக்குது. தண்ணி இந்த இவ்வளவு தண்ணி ஆகிருக்கு. மதிகிருஷ்ணாபுரம் வழக்கமாக எத்தனை கிலோமீட்டர் பாண்டிச்சேரி கடலூர் ஈஸியாக எத்தனை கிலோமீட்டர் சுற்றி நான் ஒரு 20-30 கிலோமீட்டருக்கு அனைத்தையும் சுற்றி வந்தது. வந்து இப்போ தான் மேற்கொண்டு இப்போ ஃப்ரீயாகி போய் இப்போ மறுபடியும் இந்த பக்கம் போகிறது தான் இப்போ ஃப்ரீயாக இருக்கா என்னன்னு தெரியல. இப்போ மறுபடியும் எப்படி இந்த வழி எப்படி போகிறது, எப்படி போகிறதுன்னு தெரியல. சரி ஓகே. அதாவது தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கடலூரிலிருந்து புதுச்சேரி செல்லக்கூடிய சாலை கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களாக வந்து இந்த பொது போக்குவரத்து என்பது முற்றிலும் தடை பண்ணாங்க. தென்பெண்ணை ஆற்றில் வந்து வரக்கூடிய தண்ணீருடைய வந்து வேகம் வந்து குறைந்தது காரணமாக மீண்டும் 3 நாட்களுக்கு பிறகு இந்த கடலூர் புதுச்சேரி இணைக்கக்கூடிய சாலையுடைய பொது போக்குவரத்து என்பது மீண்டும் வழக்கம் போல துவங்கி இருக்கிறது. இந்த 3 நாட்களாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா கடலூர்லேருந்து புதுச்சேரி செல்லத்துக்கு கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் மட்டும்தான். ஆனால் இந்த பொது போக்குவரத்து 3 நாட்களாக வந்து தடை செய்தது காரணமாக கிழக்கு கடற்கரை சாலை வந்து கூடுதலாக வந்து 20 கிலோமீட்டர் பயணம் மேற்கொண்டு தான் இந்த போக்குவரத்து என்பது மக்கள் பயணத்தை சொல்கிறாங்க. 3 நாட்களுக்கு பிறகு மீண்டும் வந்து கடலூர் புதுச்சேரி சாலை வந்து இந்த பொது போக்குவரத்து துவங்கியது வந்து இந்த பகுதி மக்கள் வந்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது சொல்லி இந்த மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சூரியராஜன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.